70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்று வருகிறது. 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் பாகம் 1 4 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் பாகம் 1 4 தேசிய விருதுகளை வென்றுள்ளது. Malkangiri, Odisha. With tremendous visual appeal and emotional drama. And for Ponniyin Selvan Part 1, producer and director Shri Mani Ratnam being awarded with Silver Lotus. தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவானது தற்போது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நீங்க குறிப்பிட்டது போல இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. வரிசையாக விருதுகளானது வழங்கப்பட்டு வருகின்றது. சற்று முன்னர் தான் பொன்னியின் செல்வன் பகுதி 1 தமிழில் சிறந்த திரைப்படமாக அறிவிக்கப்பட்டு மணிரத்னத்திற்கு விருதானது வழங்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இந்த தேசிய திரைப்பட விருதுகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவனில் வழங்கி வருகின்றார். தேசிய திரைப்பட விருதுகளானது 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய கலை மற்றும் பண்பாட்டை வளர்க்கும் விதமாக மத்திய அரசால் இந்த விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அரசால் நியமிக்கப்படும் தேசிய தேர்வு குழுவானது விருது பிரிவுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த விருதுகள் குடியரசுத் தலைவரால் நாம் பார்த்தது போல ஆண்டுதோறும் டெல்லியில் வழங்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் முந்தைய ஆண்டில் வெளியான திரைப்படங்களிலிருந்து சிறந்த திரைப்படங்களும் திரைக்கலைஞர்களும் அடையாளம் காணப்பட்டு இந்த விருதுகளானது வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிராந்திய மற்றும் மொழிப்படங்களுக்கும் தனியாக விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரையில் நாம் 2021ஆம் ஆண்டு வரையிலான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 69 தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் தான் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் 16/8/2024 அன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டுக்கான வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழை பொறுத்தவரையில் பொன்னியின் செல்வன் பகுதி 1 திரைப்படம் 4 விருதுகளை குவித்திருக்கின்றது. திருச்சி தம்பலம் திரைப்படத்திற்கு 2 விருதுகள் கிடைத்திருக்கின்றன. இதில் முக்கியமான விருதாக பார்க்க வேண்டியது மிதுன் சக்கரவர்த்தியின் அவருடைய குறிப்பிடத்தக்க சினிமா பயணத்திற்காக தற்பொழுது சினிமாவுக்கு ஆற்றிய அவருடைய முக்கிய பங்களிப்பிற்காக தாதா சாஹேப் பால்கே விருதானது அவருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த விருது இன்று வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அது ஒரு முக்கியமான விருதாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது தவிர நாம் ஏற்கனவே பார்த்தது போல சிறந்த தமிழ் மொழி திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் 1 இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான படம். அந்த திரைப்படம் தான் தற்போது விருது வழங்கப்பட்டது. மணிரத்னம் விருதினை பெற்றார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒலி வடிவமைப்பு அதுவும் பொன்னியின் செல்வன் பகுதி 1 திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒலி வடிவமைப்பாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த விருதானது வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு முன்னணி கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகையாக நடிகை நித்யா மேனன், திருச்சி தம்பலம் தமிழ் திரைப்படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு அந்த சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது. அது தவிர நடிகை மானசி பரேக் கட்ச் எக்ஸ்பிரஸ் எனப்படக்கூடிய குஜராத்தி மொழி திரைப்படத்தில் நடித்தார். 2 பேருக்கு அந்த சிறந்த நடிகைக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகின்றார். அது மட்டுமில்லாமல் சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் 1 அந்த படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவு ரவிவர்மனுக்கு அந்த விருதானது வழங்கப்படுகின்றது. சிறந்த இசை இயக்கத்திற்கான விருது இருவருக்கு விருது வழங்கப்படுகின்றது. அதில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 இசையமைப்பாளர் பின்னணி இசையமைத்த A.R. ரகுமானுக்கு அந்த விருதானது வழங்கப்படுகின்றது. இன்னொன்று பிரம்மாஸ்திரா அப்படின்ற இந்தி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் பிரீத்தம் அவருக்கு இந்த விருதானது வழங்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சிறந்த நடன அமைப்பாளராக ஜானி மாஸ்டர் அவருக்கும் அவர் மட்டுமில்லாமல் ஜானி மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் மேகம் கருத்து அந்த பாடல் திருச்சி தம்பலம் திரைப்படத்திற்காக அந்த விருதானது வழங்கப்படுகின்றது. சிறந்த நடிகராக காந்தாரா கன்னட திரைப்படத்தில் நடித்த நடிகர் ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருதும்.
ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.